Hello, welcome friends. This is Sudarshan. இது நம்ம perform word processing module 2. போன கிளாஸ்ல சில முக்கியமான விஷயங்கள் பார்த்திருந்தோம். இன்றைக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம். ஒரு எக்ஸாமுக்கு வரக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை பார்ப்போம். எக்ஸாமுக்கு சொன்னால் முதலாவது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிரீன்ஷாட் மற்ற ஹைப்பர்லிங்க். இப்போ இந்த ஸ்கிரீன்ஷாட்டும் ஹைப்பர்லிங்கும் என்ன முக்கியமான விஷயம்னு சொன்னால் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்க்ரீன்ஷாட் என்ற என்னென்ன மெத்தட்ல ஸ்க்ரீன்ஷாட்னு சொன்னால் ஒரு கேப்சர் பண்ணி ஒரு இமேஜை கேப்சர் பண்ணி எடுக்கிறது தான் சொல்லுவாங்க ஸ்க்ரீன்ஷாட்னு சொல்லி. இப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட் மிக பிரதானமாக 3 மெத்தட்ல எடுப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் வேர்டில், அதாவது வேர்டு இல்லாமல் மொடியூல் 1 பேஸ் பண்ணி, அதாவது மொடியூல் 1 பேஸ் பண்ணி இருக்கிற ஒன்று ஸ்னைப்பிங் டூல்னு சொல்லுவாங்க. ஸ்னைப்பிங் டூல் என்ற அடிப்படையில் ஸ்னைப்பிங் டூலை யூஸ் பண்ணி என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம். இது மொடியூல் 1ல இந்த கேள்வி கேட்பாங்க. பட் வேர்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வேர்டு ரெண்டு மெத்தடில் யூஸ் பண்ணிக்கொள்வாங்க. ஒன்று பிரிண்ட் ஸ்க்ரீன் என்ற அடிப்படையில் பிரிண்ட் ஸ்க்ரீன் என்ற இது எங்கே இருக்கும்னு சொன்னால் கீபோர்டில் இருக்கும். அவரை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்குரிய ஆப்ஷன் வரும். இப்போ அந்த அடிப்படையில் மற்றால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிரெக்டாக வேர்டில் இருக்கிற இந்த ஸ்க்ரீன்ஷாட்ன்ற விஷயம்தான். இந்த வேர்டில் இருக்கிற இந்த ஸ்க்ரீன்ஷாட், அதாவது இன்னும் இருக்கிற விஷயத்தை தான் ஸ்க்ரீன்ஷாட்ன்ற அடிப்படையில் சொல்லுவாங்க. இப்போ இவங்க 3 பேரை என்ன மாதிரி செய்யலாம்ன்ற பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் மொடியூல் 1ல் இந்த கேள்வி கேட்பாங்க. ஸ்னைப்பிங் டூலை யூஸ் பண்ணி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் உண்டு. அதாவது இதை நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபோனில் கேப்சர் பண்ணுற மாதிரி தான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொள்கிறேன். அந்த அடிப்படையில் சரிதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்க்ரீன்ஷாட்ன்ற விஷயம். இப்போ பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி எல்லாம் செய்யலாம்னு சொல்லி. நான் ஃபர்ஸ்ட்டுக்கு க்ளோஸ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு சொன்னால், இப்போ இந்த டெஸ்க்டாப்பில் இருக்கிறேன். இந்த டெஸ்க்டாப்பில் இருந்தது என்ன செய்யணும்னு சொன்னால் நாம் நீங்கள் சர்ச் பண்ணி டிரெக்டாக எடுத்துக்கொள்ளலாம். சர்ச்சுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் சர்ச்சுக்குள்ளே ஸ்னைப்பிங்னு சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்னைப்பிங்னு சொல்லி இப்போ அவரை கிளிக் பண்ணிக்கொள்வோம். இப்போ இவரை கிளிக் பண்ணி கொண்டோம்னு சொன்னால் இப்படி ஒரு ஆப்ஷன் வரும். சம்டைம் டிரெக்டாக செலக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒரு லைட் கலரில் ஒரு கிளாஸ் எஃபெக்டில் வரும். சம்டைம் டிரெக்டாக அப்படி நியூ ஒன்றை க்ரியேட் பண்ணி கொடுக்குற மாதிரி வரும். நீங்கள் எப்படி வேணுமென்றாலும் செஞ்சு கொள்ளுங்கள். அப்படி வந்தால் செலக்ட் பண்ணி கொள்ளுங்க. இப்படி வந்தால் ஃபர்ஸ்ட்டுக்கு எப்படி செய்யலாம்னு சொன்னால் இப்படி செலக்ட் பண்ணாலும் நான் சொன்ன மாதிரி நேரத்தோட சொன்ன மெத்தடில் வர மாதிரி தான் இப்படி வரும். இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இப்போ நம்மளுக்கு தேவையான இந்த லொக்கேஷனை செலக்ட் பண்ணி கொள்ள போகிறேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இந்த ஏரியாவில் இது ஃபுல் லொக்கேஷன் எனக்கு ஒரு இமேஜ் மாதிரி கேப்சர் பண்ணணும். ஆகவே இந்த மெத்தட்டை யூஸ் பண்ணி இப்போ நான் கிளிக் பண்ணி விட்டேன்னு சொன்னால் இப்போ இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இந்த ஏரியா ஒரு இமேஜ் மாதிரி கேப்சர் பண்ணப்பட்டுது. இப்போ நான் என்ன செய்யலாம்னு சொன்னால் இவரை சேவ் பண்ணிக்கொள்ளலாம். ஃபைல் சேவ் ஆஸ். நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த எவ்வளோ வகையான எக்ஸ்டென்ஷன் இருக்குது. ஜேபிஜே, கிஃபர், பிஎன்ஜின்னு சொல்லி நீங்கள் ஒரு குறிப்பிடப்பட்ட பேர், உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஸ்னைப்பிங் என்ற அடிப்படையில் இந்த பேரை கொடுத்துக்கொள்கிறேன். ஸ்னைப்பிங்னு சொல்லி டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கொள்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிஎன்சி ஃபார்மெட்டில். அப்போ நான் அவரை க்ளோஸ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ பார்த்தோம்னு சொன்னால் நான் சேவ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த இமேஜ் தான் நம்ம எடுத்த ஸ்க்ரீன்ஷாட். அப்போ ஒரு டெஸ்க்டாப்பை நம்ம ஃபோனில் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி ஒரு டெஸ்க்டாப்பையும் ஸ்னைப்பிங் டூலை யூஸ் பண்ணி செய்யலாம். அப்போ மற்ற மெத்தட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு சொன்னால் நான் சொல்லியிருக்கிறேன் பிரிண்ட் ஸ்க்ரீன்னு சொன்னால் கீபோர்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் அந்த F12 ஃபங்க்ஷன் கீக்கு பிறகு இருப்பார். இல்லாட்டி அந்த ஸ்பெஷல் கீ மாதிரி இருப்பார். அதாவது அல்பாபெட்டிக் கீ, அதாவது போல் கண்ட்ரோல் கீஸ், நம்பர் கீஸ் தவிர்ந்த அந்த ஸ்பெஷல் கீக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஸ்க்ரோல் லாக், பவுஸ், பிரேக் இப்படியான இதோடு சேர்த்து அந்த பிரிண்ட் ஸ்க்ரீன் இருக்கும். சம்டைம் ஃபுல்லாக இல்லாட்டியும் கூட அந்த பிரிண்ட் SCRன்ற அடிப்படையில் இருப்பார். அப்போ இவரை கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு மிக மிக யூஸ் ஆன விஷயம் என்னத்துக்குன்னு சொல்கிறேன். அப்போ இந்த விஷயம் என்னத்துக்கு இருக்குன்னு சொன்னாலும் யோசிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உதாரணத்துக்கு நம்ம இப்போ வேர்டுக்குள்ளே இருக்கிறோம். வேர்டுக்குள்ளே இருந்து இப்போ இன்சர்ட் ஒரு ஆள் கேட்குறாங்க எப்படின்னு சொன்னால் எனக்கு இன்சர்ட்டுக்கு எனக்கு என்னென்னு சொன்னால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மெத்தட் தெரியாது.
அல்லது ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் பண்ணுற மெத்தட் தெரியாதுன்னு சொன்னால் நம்ம வந்து அவங்களுக்கு டிரெக்டாக வந்து சொல்கிறத விட இந்த பிரிண்ட் ஸ்க்ரீன் மெத்தட்டை யூஸ் பண்ணி அந்த ஸ்டெப்பை வந்து ஈஸியாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ இன்சர்ட்டுக்குள்ளே நான் இப்போ என்ன செய்யறேன்னு சொன்னால் டெக்ஸ்ட் பாக்ஸ் சம்மந்தமாக நான் டிஸ்கிரிப்ட் பண்ணுறேன்னு சொன்னால் இவரை கிளிக் பண்ணுன்னு சொன்ன பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு அந்த ஆப்ஷன் அப்படியே வருது. நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த சிம்பிள் டெக்ஸ்ட் பாக்ஸை தான் நான் எடுக்க போகிறேன்னு சொல்லி இவரது கர்சரை வச்சுருக்கேன். இப்போ கர்சரை வச்சுட்டு நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கீபோர்டில் இருக்கிற இந்த பிரிண்ட் ஸ்க்ரீனை சும்மா கிளிக் பண்ண போகிறேன். அதாவது வந்து இந்த கீயை ப்ரெஸ் பண்ண போகிறேன். அப்போ நான் அந்த கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு அந்த இப்போ நம்ம இப்போ அதாவது வந்து இன்சர்ட்டுக்குள்ளே டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ளே இந்த சிம்பிள் டெக்ஸ்ட் பாக்ஸ் என்றால் கிளிக் பண்ண போகிறோம்ன்ற மெத்தட்டை வந்து சொன்ன விஷயம் வந்து நமக்கு இமேஜ் மாதிரி வரணும்னு சொன்னால் அவர் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி கொள்ளுங்க, தேவையான இடத்த பேஸ்ட் பண்ணி கொள்ளுங்க. உங்களுக்கு நீங்களே கொடுத்த அந்த ஆப்ஷன் வந்து அப்படியே வந்திருக்கும். இப்போ இந்த மெத்தட்டுக்கும் ஸ்க்ரீன்ஷாட் அந்த மெத்தட்டுக்கும் ஸ்னைப்பிங் டூலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவர் வந்து எப்படி ஒர்க் பண்ணுவாருன்னு சொன்னால் நம்ம செலக்ட் பண்ணி தானே எடுப்போம். ஆகவே வந்து இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி எல்லாம் காட்ட முடியாது. ஆனால் இந்த பிரிண்ட் ஸ்க்ரீன் மெத்தட்டை யூஸ் பண்ணி நம்ம செய்யலாம். அப்போ இந்த மெத்தட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அந்த மெத்தட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ரெண்டு விஷயத்தையும் வந்து அப்ளை பண்ணி கொள்ளுங்க. அப்போ மற்ற விஷயத்தை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னு சொன்னால் நான் சொல்லியிருக்கேன் வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட்ன்ற விஷயத்தை யூஸ் பண்ணியும் நம்ம செய்யலாம்னு சொல்லி. இப்போ என்ன விஷயம்னு சொன்னால் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆள் சொல்கிறார் வந்து எப்படின்னு சொன்னால் நான் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பேக்கேஜில் வந்து ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸ்லையும் காணப்படுற டூல் பாக்ஸுகள் எல்லாத்தையும் வந்து நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு தேவையான அடிப்படையில் வந்து நான் வந்து ஒரு அசைன்மெண்ட் ஒன்று செய்யணும்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்படி செய்யலாம்னு சொன்னால் நம்ம இன்டர்நெட்டில் வந்து அந்த இமேஜெல்லாம் தேடி கஷ்டப்பட தேவையில்லை. நம்ம டிரெக்டாக வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஹோமுக்குள்ளே போகிறோம் அல்லது இன்சர்ட்டுக்குள்ளே இந்த விஷயத்தை சொல்ல போகிறோம்னு சொன்னால் இப்போ ஸ்க்ரீன்ஷாட்ன்றால கிளிக் பண்ணிது ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ இவரை கிளிக் பண்ணி கொள்ளுங்க. இப்போ பார்த்தோம்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ இந்த செலெக்ஷனுக்குரிய பேனல் தான் வருது. இப்போ பேனல் வந்தால் இப்போ நம்ம இப்போ இந்த பேனல் வந்துன்னு சொன்னால் செலக்ட் பண்ணுற ஏரியா தான் வருமே தவிர நம்மளுக்குரிய வேர்ட் டாக்குமெண்ட் வராது. இப்போ என்ன செய்யணும்டா ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து இப்போ இதுக்குள்ளே இருந்தது வேர்டுக்குள்ளே இருந்தது. இப்போ இவரை கிளிக் பண்ணி ஸ்க்ரீன் கிளிப்பிங் கொடுத்தது இவர் போகிற டைமில் திரும்ப வேர்டை கிளிக் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வந்து ஒரு குயிக்கான முறையில் வேர்டை கிளிக் பண்ண முடியும் சொன்னால் டிரெக்டாக வேர்டு டாக்குமெண்ட்டுக்குள்ளே இப்போ பாருங்கள் நான் கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். நான் டிரெக்டான முறையில் வேறு கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். வேர்டுக்குள்ளே வந்தது வேர்டுக்குள்ளே வந்துட்டு அப்போ எனக்கு இந்த ஏரியா வரணும்னு சொன்னால் நான் வந்து ஒரு இமேஜ் மாதிரி கேப்சர் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இவர் டிரெக்டாக வந்து காப்பி டு பேஸ்ட் பண்ணி டிரெக்டாக வேர்ட் டாக்குமெண்ட்டில் காட்டுவார். அப்போ இந்த மெத்தட்டை யூஸ் பண்ணி என்ன செய்யலாம்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த ஸ்க்ரீன்ஷாட்ன்ற மெத்தட்டை வந்து ஈஸியான முறையில் அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ அடுத்த விஷயத்துக்கு நம்ம போகலாம். அப்போ அடுத்த விஷயம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது வந்து எக்ஸாமில் வந்து இந்த ஹைப்பர்லிங்க்ன்ற விஷயம் நிறைய எதிர்பார்க்கப்படுது. இது மொடியூல் 1 மட்டுமில்லை, மொடியூல் 1ன்றதை விட உதாரணத்துக்கு நம்ம சொல்ல போனோம்னு சொன்னால் பெர்ஃபார்ம் வேர்ட் ப்ராசஸிங் நம்ம படிக்கிற விஷயம். அதே போல் மிக பிரதானமாக பவர் பாயிண்ட் ப்ரிப்பேர் ப்ரெசன்டேஷன். அதே போல் 10வது மொடியூலில் இருக்கிற ஸ்டேட்டிக் வெப் பேஜ், அதாவது வந்து HTML என்ற அடிப்படையில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த 10வது மொடியூல்லையும் வந்து இந்த ஹைப்பர்லிங்க் என்ற விஷயம் வந்து பிரதிநிதித்துவப்படுத்தப்படுது. அப்போ என்ன விஷயம் ஹைப்பர்லிங்க் என்று சொன்னால் என்னென்று சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லொக்கேஷனில் இருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு போகிறது தான் சொல்லுவாங்க இந்த ஹைப்பர்லிங்க். இந்த ஹைப்பர்லிங்கை வந்து நம்ம 3 மெத்தடில் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். கவனத்தில் கொள்ளுங்க. இந்த ஹைப்பர்லிங்க் ஒழுங்க விளங்கி கொள்ளுங்க. எப்படி எல்லாம் செய்யலாம்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னு சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் வந்து உதாரணத்துக்கு முதலாவது ஒரு டிரெக்டான ஒரு டாக்குமெண்ட்டை கொடுக்கலாம். டாக்குமெண்ட் எந்த டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் சரிதான், ஒரு டாக்குமெண்ட்டை கொடுக்கலாம். அதாவது இந்த ஹைப்பர்லிங்க் என்ற விஷயம் என்னென்று சொன்னால் ஒரு குறிப்பிடப்பட்ட இமேஜோ சரி, ஷேப்ஸையோ சரி, டெக்ஸ்டையோ சரி நம்ம கிளிக் பண்ணமாக இருந்தால் அந்த குறிப்பிடப்பட்ட விஷயம் வந்து ஓப்பன் ஆகணும். அந்த ஓப்பன் ஆகிற விஷயத்தை வந்து என்னென்ன விஷயத்தை ஓப்பன் பண்ணலாம் என்று சொன்னால் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டாக்குமெண்ட், செகண்ட் ஒன் வந்து வெப்சைட், தேர்ட் ஒன் வந்து என்னென்று சொன்னால் மூன்றாவது நமக்கு வந்து என்ன வரும் என்று சொன்னால் இமெயில் அட்ரஸ். இமெயில் அட்ரஸ் என்ற அடிப்படையில் இவரையும் ஓப்பன் பண்ணி கொள்ளலாம் இமெயில் அட்ரஸ்.
அப்போ இவங்க எல்லாரையும் வந்து எப்படி தான் செய்யலாம்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உதாரணத்துக்கு நாம் வந்து இப்போ நம்மளுக்கு என்னென்னு சொன்னால் ஹைப்பர் லிங்க் பண்ணி ஒவ்வொரு ஆளையும் கிளிக் பண்ணுற அடிப்படையில் வரும். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு எந்த விஷயத்தை செலக்ட் பண்ணணும், நீங்கள் இமேஜை செலக்ட் பண்ணலாம், சேவ்ஸை போட்டு ரைட் கிளிக் பண்ணலாம், அல்லது இன்சர்ட்டுக்குள்ளே போய் ஹைப்பர் லிங்கை கொடுக்கலாம், அந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஹைப்பர் லிங்கை கிளிக் பண்ணி கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்மளுக்கு டாக்குமெண்ட்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகணும். இதில் வந்து எக்ஸைட்டிங் ஃபைலோ வெப்பேஜ், இதில் வந்து வெப்பேஜையும் நம்ம அப்ளை பண்ணிக்கொள்ளலாம், டாக்குமெண்ட்ஸையும் அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் எக்ஸைட்டிங் பழைய டாக்குமெண்ட் ஒன்றை வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி செய்ய போகிறேன். ஆகவே இவரை கிளிக் பண்ணிக்கொள்கிற இந்த ஆப்ஷனை வந்து இதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து உதாரணத்துக்கு ஓகே இந்த ஹார்ட்வேர்ன்ற இந்த பிடிஎஃப் ஃபைல், அதாவது வந்து சிக்குள்ளே யூசருக்குள்ளே எஸ்எஸ் சுதர்ஷன்ன்ற இந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே டாக்குமெண்ட்ஸுக்குள்ளே hardware.pdf, அதாவது வந்து இவற்றை எக்ஸ்டென்ஷன் வந்து பிடிஎஃப் ஆல்ரெடி நம்ம எக்ஸ்டென்ஷன் சம்மந்தமாக பார்த்துருக்கோம். இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகணும். நம்ம வந்து ஓகே எல்லாம் செஞ்சாச்சு. ஓகே நம்ம என்ன செஞ்சு கொள்ள முடியல, ஓகே பண்ணிக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளூ கலரில் ஒரு லிங்க் கொண்டு வந்திருக்கும். அப்போ ஹைப்பர் லிங்க் பண்ணுறதாலே டிஃபால்ட்டான மெத்தட் வந்து இவர் தான். அப்போ HTML வந்து நிறைய மெத்தட்கள் இருக்குது இவரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு எல்லாம். அப்போ இந்த அடிப்படையில் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ இவரை நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் டிரெக்டாக நீங்கள் கர்சரை கொண்டு போனீங்கன்னா சொல்லுவார் வந்து அந்த குறிப்பிடப்பட்ட ஃபைல் லொக்கேஷனையும் சொல்லி அதை சொல்லுவாங்க வந்து Ctrl+ click to the follow link, அதாவது வந்து Ctrl+ click to follow link, அதாவது இப்போ கீழுக்கு தரப்பட்ட ஒரு லிங்க் அதை கண்ட்ரோலோட கிளிக் பண்ணிட்டான். அப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கண்ட்ரோலை பிடிச்சிட்டு நீங்கள் இவரை கிட்ட கொண்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஹேண்ட் மார்க் கொண்டு வரும், நேரத்தோட ஹேண்ட் மார்க் வரல, அப்போ ஒன்றும் செய்யலாது. கண்ட்ரோலை கிளிக் பண்ணிட்டு கொண்டு போங்க, ஹேண்ட் மார்க் வரும், அப்போ கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இவரை ஓகே பண்ணிங்கன்னு சொன்னால் நம்ம ஓப்பன் அந்த கொடுத்த அந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து ஓப்பன் ஆயிடும். அப்போ இந்த அடிப்படையில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு லிங்கை வந்து என்னென்ன மெத்தடில் செய்யலாம்னு சொன்னால் ஒரு டாக்குமெண்ட்டுக்கு கொடுக்கலாம். பட் வந்து ரெண்டாவது மெத்தட்டை பார்த்துக்கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னு சொன்னால் சம்டைம் வந்து நீங்கள் இந்த வெப்சைட் எப்படி யூஸ் பண்ணிக்கொள்கிறேன்னு சொன்னால் சம்டைம் வந்து நம்ம வந்து வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருப்போம் வந்து NVClore 5 அப்படி படிக்கக்குள்ள வந்து நம்மளே செல்ஃபாக வெப்சைட்டுகள் க்ரியேட் பண்ணி இருக்கலாம். அப்போ சம்டைம் வந்து சிலர் ப்ளாக்கர்லேயோ சரி வேர்ட்ப்ரெஸ்லேயோ சரி டிஃபால்ட்டாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. சம்டைம் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த வெப்சைட்டை நம்ம இப்போ என்ன இடத்த யூஸ் ஆகும்னு சொன்னால் சம்டைம் நம்ம பயோடேட்டா உண்டு, அதாவது வந்து பர்சனல் CV ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த சிச்சுவேஷனில் வந்து நம்மளோட ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனில் வந்து வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறோம். அப்போ அந்த இடத்துல வந்து பெரும்பாலும் எந்த ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் வந்து எனி டைம் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வைஃபை ரவுட்டர் லேன் இப்படி இந்த கனெக்ஷனில் இருக்கக்குள்ள வந்து எனி டைம் இன்டர்நெட்லாம் இருப்பாங்க. அப்போ அவங்க டிரெக்ட் என்ன செய்ய மாட்டாங்கன்னு சொன்னால் ப்ரௌசருக்குள்ளே போய் இந்த இமெயில் அட்ரஸ் அப்படிலாம் செக் பண்ணி பார்க்க விரும்ப மாட்டாங்க. சம்டைம் வந்து நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் அவங்க இமெயிலில் பார்த்து டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கக்குள்ள ஒரு லிங்க் ஒன்று இருக்குது, நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து அவரை கிளிக் பண்ணிவிட்டோன்னே நம்மளோட வெப்சைட்டுக்குள்ளே டிரெக்டாக போய் பார்க்குற மாதிரி இருந்தேன்னு சொன்னால் அவங்களுக்குள்ளங்க ஓகே அப்போ ஒரு சம்மந்தமான அறிவு இருக்குன்னு சொல்லி. அப்போ நான் விஷயத்துக்கு வெளியில் போகிற என்ன விஷயம்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வெப்சைட் வந்து என்னத்துக்குன்னு சொன்னால் நம்ம செப்பரேட் வெப்சைட்டை வந்து டிரெக்டாக வந்து லிங்க் மூலம் ஓப்பன் பண்ணி கொள்ளலாம். இது எப்படி செய்யலாம்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் ஹைப்பர் லிங்க்குள்ளே போகணும். ஓகே நாம் வந்து அதே விஷயந்தான் இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அட்ரஸ், இது வந்து வெப்சைட் அட்ரஸ் தான் கேட்குறாங்க. இவ்விடத்தை நம்மளுக்கு அந்த ரூல்ஸ் போடணும், அந்த ப்ரோட்டோகால் ரூல்ஸ், அதாவது வந்து நம்ம HTTP ஆல்ரெடி நான் டைப் பண்ணியிருக்கிறபடியாக வந்திருக்காரு http://gtm.60.net. இது வந்து என்னோட குரூப் ப்ரொஜெக்ட் வெப்சைட் உண்டு. இந்த வெப்சைட் வந்து எப்படி ஓப்பன் ஆகணும்னு நான் என்ன செஞ்சுருக்கேன்னு சொன்னால் இவ்விடத்தை சொல்லியிருக்கிறேன். கட்டாயம் வந்து இந்த ப்ரோட்டோகால் ப்ரௌசருக்குரிய இந்த ப்ரோட்டோகால் சொன்னால் தான் இந்த ப்ரௌசர் வந்து இந்த குறிப்பிடப்பட்ட சைட்டை ஓப்பன் பண்ணிடும். அப்போ நீங்கள் டிரெக்டாக ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணக்குள்ள பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வந்து கட்டாயம் ப்ரோட்டோகால் சொல்லி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ ஓகே வந்து இதெல்லாம் செய்ய முடியும், ஓகே பண்ணிக்கொள்கிறேன். இந்த டைமில் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவ்விடத்தை வந்து இன்டர்நெட் கனெக்ட் பண்ணப்படலை. இவ்விடத்தை நீங்கள் இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணி போட்டு உங்களோட வெப்சைட்டை கொடுத்து வேணும்னு சொன்னால் நீங்கள் Ctrl+, அதாவது வந்து எல்லாத்துக்குமே கண்ட்ரோலை பிடிச்சிட்டு இவர் ஓகே பண்ணிக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து இவர் டிரெக்டாக ப்ரௌசருக்குள்ளே போகிறாரு. இப்போ வந்து இவிடத்தை இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாட்டியும் ஏன் இவர் இவிடத்தை ஒர்க் பண்ணுறாருன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் இவர் ஆல்ரெடி வந்து இந்த HTDocs-க்குள்ளே இருக்கிறாரு. அதால் தான் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகுது. அதாவது வந்து ரெண்டு வெப்சைட் வந்து ரன்னிங்கில் இருக்குது. அப்போ ஆல்ரெடி வந்து ரன்னிங்கில் இருக்கிறாருன்னு சொன்னால் ஆல்ரெடி நாம் வந்து HTDocs-க்குள்ளே இருக்கார். அப்போ இந்த அடிப்படையில் ஃப்ரெண்ட்ஸ் வந்து டிரெக்டாக ஓப்பன் பண்ணப்படுது. இப்போ நீங்கள் வந்து
உங்கள்கிட்ட ஓப்பன் பண்ணிடலாண்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஒரு குறிப்பிடப்பட்ட எந்த வெப்சைட்டாண்டு கொடுத்துக்கொள்ளுங்க, ப்ரோட்டோகால் வெர்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு அவரை வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கான்னு பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் கண்ட்ரோல்+ கிளிக் பண்ணிங்கன்னா சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் அந்த குறிப்பிடப்பட்ட வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். அப்போ அடுத்த விஷயத்தை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வந்து இமெயில் அட்ரஸுக்கு அப்படி ஹைப்பர் லிங்க் பண்ணிட்டு பார்ப்போம். அப்போ அந்த குறிப்பிடப்பட்ட டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹைப்பர் லிங்க்கை போங்க. லாஸ்ட்டாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வந்து இமெயில் அட்ரஸ் இருக்குது. அவரை கிளிக் பண்ண முடிச்சாக்க அப்புறம் வந்து இமெயில் அட்ரஸ் அண்ட் சப்ஜெக்ட். அப்போ இமெயில் அட்ரஸ்ன்னு சொன்னால் என்ன இமெயில் அட்ரஸ், சப்ஜெக்ட்னு சொன்னால் என்ன விஷயம், அதாவது வந்து என்ன விஷயத்தை நம்ம அனுப்ப போகிறோம். அப்போ நான் இமெயில் அட்ரஸை போட்டுக்கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வந்து இந்த இமெயில் அட்ரஸ் sudarshankhanna4@gmail.com. ஓகே, அப்போ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த இமெயில் அட்ரஸ். இதில் நம்ம வந்து சப்ஜெக்ட் ஒன்று கொடுக்க போகிறேன். நான் இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஒரு லெட்டர் ஃபார்மேட் ஒன்று சும்மா அனுப்ப போகிறேன். அப்போ இதில் வந்து என்னென்ன விஷயம் இருக்குன்னு சொல்லுது. அப்போ இந்த அடிப்படையில் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன விஷயம்னு சொன்னால் நாம் வந்து இப்போ இமெயில் அனுப்ப போகிறோம். ஓகே பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னு சொன்னால் நமக்கு தெரியும் வந்து இமெயில் வந்து ஒரு செக்யூரான விஷயம். எல்லாருக்கும் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போ இவர் வந்து டிரெக்டாக வெப்சைட் ஓப்பன் பண்ண மாட்டேன் கண்ட்ரோல்+ கிளிக் பண்ணோம்னு சொன்னால் இவர் என்ன செய்வார்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து டிரெக்டாக ப்ரௌசருக்குலாம் போவார். அப்போ நம்ம டிரெக்டாக என்ன செய்யலாம்னு சொன்னால் இமெயிலுக்குள்ளேயும் சரி கூகுளுக்குள்ளே போய் சைன்இன் பண்ணியும் சரி நம்ம அதுக்குள்ளே யூசர் நேம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி நம்மளோட வேலைகளை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வந்து இந்த ஹைப்பர்லிங்க்ன்ற மெத்தட்டை வந்து மிக பிரதானமாக 3 மெத்தடில் சொல்லியிருக்கேன். இந்த விஷயங்களை அப்ளை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டவுட்ஸ் எதுவும் இருந்துன்னு சொன்னால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோஸை வந்து நெக்ஸ்ட் டியூட்டோரியலில் பார்க்கலாம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.